ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டேபிள் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன்ற இஷ்யூ எப்படி வந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கோட் லெவலில் போய் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போ டேபிள் சாம்பிள் டேபிள்ன்ற ஒரு ஐடி வச்சுருக்கேன் HTML பாடியில். அதுக்கான ஹெட்டர்ஸ் அண்டு டேபிள் டேட்டாலாம் வச்சுருக்கேன். ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் ரெடி ஃபங்க்ஷன் போட்டு டேட்டா டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேசிக்காக என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இப்போ jQuery சிடிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் சிடிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஷ்யூ எதனால் வருதுன்னா, டேட்டா டேபிள்க்குரிய சிடிஎன் இம்போர்ட் ஆகாதனால தான் இந்த இஷ்யூ வருது. இப்போ இதை நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் திரும்ப இந்த ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ ரெசால்வ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த டேட்டா டேபிளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கோடு வித் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.